ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பல நாள் வருடம், அதாவது பல வருட தவம்னே சொல்லலாம். அந்த தவத்திற்கு வரம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பொன்னான ஒரு நாள் இந்த 2026 உங்களுக்காக பிறக்க போகுது. தொட்டால் பொன்னாகக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. குறிப்பிட்டு ஒரு 4 காரியங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காரியத்துல, இந்த ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணீங்கன்னா தொட்டா 200% லாபம் வெற்றியும் கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2026ல பணம் முதல் பாசம் வரை உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தளவு கஷ்டப்படாமல் கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியும். ஸோ அதுக்காகவே இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் முழுமையான விரிவான விளக்கமான பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். மீன ராசியில 7.5 சனி, அதுவும் ஜென்மசனி சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் பொறுப்புகளும் வேலையும் பணிச்சுமையும் அதிகமாக தான் இருக்கும். உங்க குடும்பத்துல தேவையில்லாத மருத்துவ செலவு கொஞ்சம் வந்துகிட்டு தான் இருக்கும். இதை முதல்ல தவிர்க்கணும், குறைக்கணும் நீங்க விரும்பினால் ஊனமானவர்களுக்கு வஸ்திர தானம், அதாவது உடை தானம் சனிக்கிழமை என்று வாங்கி கொடுங்க. அதுவும் கருப்பு துணியா வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பரிகார பலனாக இருக்கும். சரிங்களா? இதை முதல்ல சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது, இந்த 2025 வருடம் முடிஞ்சு 2026 வருடம் பிறக்கும்போது பல விஷயங்கள் மாறுதல் உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு பல விஷயம் மாறினாலும் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் இந்த 2026 மாறப்போது. அது குரு பகவான் மட்டுமே. மிதுன ராசிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் குருவானுடைய பயிற்சி மட்டுமே இருக்கு. சனிவான் இருக்கிற ராசியில மீன ராசியில இருக்க போறாரு. ராகுவான் கும்ப ராசியிலும் கேதுவான் சிம்ம ராசியிலும் இருக்க போறாங்க. பெரிதளவு மாற்றங்கள் இல்லை. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இந்த புத்தாண்டில் மிக முக்கியமா எந்த ஒரு காரியத்துல நான் இறங்கினா நான் ஜெயிக்க முடியும், எந்த ஒரு காரியத்துல முதலீடு பண்ணா பெரிய லாபம் பார்க்க முடியும், எந்த ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணா எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும், திருமணமோ ஒரு குழந்தை பேக்கு எதுக்கு நான் முயற்சி பண்ண டக்குன்னு எனக்கு கிளிக் ஆகும் கிடைக்கும். அப்படி தொட்டால் பொண்ணாகக்கூடிய ஒரு 3 காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த 3 காரியங்கள்ல முதல் காரியமா உங்களுக்கு வரக்கூடியது, மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, நான் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறேன். அரசியல் பதவி, சினிமா பதவியா இருக்கலாம். அப்படி பதவி வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை பழுவோடு சில இடமாற்றத்தோடு அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நான் ட்ரை பண்ணலாமா? தாராளமா ட்ரை பண்ணலாம். மேலும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாமா? தைரியமா முயற்சி பண்ணலாம். ராணுவம், அதாவது மிலிட்ரி வேலைக்கு முயற்சி பண்றீங்களா? தைரியமா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது சொந்த பந்தங்களை விட்டுட்டு, உறவுகளை விட்டுட்டு வெகு தொலைவில் சென்று பணியாற்றக்கூடிய, படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் முயற்சி பண்றேன்னா தைரியமா முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சியில வெற்றி உண்டு. ஓகேங்களா? இரண்டாவது, தாயாக தந்தையாக அல்லது மிக முக்கியமாக தாத்தா பாட்டியாக ஆகக்கூடிய வம்ச விருத்தி யோகம் உண்டு இந்த 2026. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்றவங்க, ஏதோ மருத்துவ சிகிச்சைக்கு நான் முயற்சி பண்ணி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்றவங்களுக்கு தைரியமா 100% முயற்சி போடலாம். குழந்தை பாக்கியம் சக்சஸ் கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, மினரல் வாட்டர், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திரவம் அடிப்படையில ஏதோ ஒரு வேலைத்தில் பார்த்துருங்க, இந்த கெமிக்கல் பெயிண்ட்னு சொல்லலாம், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிசினஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த பிசினஸ் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். குறிப்பிட்டு பெண் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அவர்களிடம் நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் இந்த வருடத்தில். அப்போ கூட பிறந்தவங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து, ஒரு சண்டை சச்சரவு இருக்கா? அது இப்போ சமாதானத்திலேயோ அல்லது உங்களுக்கு சாதகமாகவோ இந்த 2026 முடியும். அது சம்பந்தமா பிரச்சனையில இறங்கலாம். அதாவது சொத்து பிரச்சனை, நிலத்தகராறுல தைரியமா இறங்கலாம். அது உங்களுக்கு சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு. சரிங்களா? அடுத்து 2வது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பா மண்ணில் போட்ட காசு மலடாகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணில் போட்ட காசு வீணாகாது, என்னைக்குனாலும் அது பொண்ணாக திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நிலம் வாங்குற முயற்சி தைரியமா இறங்கலாம். அது விவசாய நிலம், தைரியமா இறங்கலாம். நிலத்துக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டுங்க இந்த 2026. மேலும் இந்த இரும்பு வியாபாரம், கல்குவாரி, கிரானைட் பிசினஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு லாபங்கள் இந்த தருணத்துல கிடைக்க போகுது. சரிங்களா? இது போக கண்டிப்பா
மக்களிடையே ஏதோ ஒரு போட்டியில, அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பொறுப்புக்கோ ஒரு தலைவருக்கோ நீங்க போட்டியில நிக்கிறீங்க. சமூக சேவை தொண்டு செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு போட்டிக்கு நிக்கிறீங்கன்னா ஜெயிப்பீங்க. முக்கிய கூடுதல் பொறுப்புகள் இந்த 2026 கிடைக்க நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி சமூக தொண்டு சேவை சம்பந்தப்பட்ட அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு இந்த 2026 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது போக நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு அல்லது கால்நடை மருத்துவராக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த 2026 வருடம். சரிங்களா? அவங்க மொத்தம் விவசாயம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த விவசாயம், அந்த மண்ணை விழுது விளையக்கூடிய அந்த உயிர்கள், அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த வேலையா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த தொழிலா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த 2026. அதுல 100% இறங்கலாம். அதுல காரியத்துல தொட்டீங்கன்னா அந்த மண் உங்களுக்கு பொண்ணாகும். ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் வியாபாரம் நல்லபடியா உங்களுக்கு போகும், நல்ல லாபத்தை கொடுக்கும். தைரியமா நீங்க இறங்கி செய்யலாம். இதுக்கு அடுத்தபடியா படிப்பும் கலையும். இந்த 2026 டிகிரி போன்ற பட்ட படிப்புகள், ஆசை படிப்பு சொல்லலாம், என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியமே இந்த படிப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படிப்புக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல சக்சஸ் கிடைக்குங்க. வெளிநாடு படிப்பு, பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. நீட் தேர்வு எழுதுனவங்களுக்கு கூட சக்சஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த 2026. சரிங்களா? ஸோ தாராளமா அதுக்கும் ரேவதிக்காரங்க முயற்சி பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆசை, கனவு, லட்சிய படிப்பு வெற்றி பெறக்கூடிய வருடம் இந்த 2026 வருடம். அதுல முயற்சி பண்ணி அந்த முயற்சியில வெற்றிகள் உண்டு. ஓகேங்களா? இது போக ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இரண்டு துறைகளிலும் வெற்றிகளும் லாபமும் கிடைக்கும். அதை சார்ந்த தொழிலோ படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பிரசண்டான ஒரு விஷயமா இருக்குது. மேலும் இந்த 2026 ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் காதல் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் கல்யாணத்துல முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது போக நிச்சயமா இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. தெய்வங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் பெறுறீங்க. இந்த 2026 அந்த மாதிரி ஒரு காரிய சித்தி, கடவுளுடைய சித்தியை நீங்க பெறுவீங்க. கடவுளுடைய வரத்தை நீங்க பெறுவீங்க. பல வருட தவம்னு சொல்லுவாங்க. அப்படி அரசு வேலைக்கோ அல்லது அதிகார பதவிகளுக்கோ அல்லது ஆசைப்பட்ட படிப்புக்கோ நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பல வருஷமா இதுக்காக நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டீங்க, கடுமையா உழைச்சிட்டீங்கன்னா அது இந்த 2026 உங்களுக்கு வரமாக கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது அந்த முயற்சியை கைவிடாம இந்த 2026 ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. அந்த ஒரு முயற்சியிலே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆகமொத்தம் இந்த 2026 நீங்கள் தொட்டால் பொன்னாக கூடிய, நீங்க செய்யக்கூடிய சிறிய முயற்சி ஒரு முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காரியங்கள் இவைதான். விட்டுறாதீங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மேலும் என்னதான் இருந்தாலும் இந்த 7 சனி ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது உடை தானம் தவறாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அந்த ஊனம் நான் சொல்லக்கூடியது கால் ஊனம் மட்டுமல்ல, காது கண் மற்ற குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நீங்க தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். அதுவும் சனிக்கிழமை என்று உடை தானம் உணவு தானம் செய்கின்ற பொழுது பெரிதளவு புண்ணியம் வலுத்து உங்களுக்கு நன்மைகளும் உங்களுடைய தலைமுறைக்கும் ஒரு நல்லது நடக்கும். தவறாம நீங்க பண்ணிக்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மீன ராசி ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் நீங்க கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.